நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, நீங்க நெனைக்கிற கடைசி எண்ணங்கள் தான் உங்க நினைவுகள, அதாவது மெமரிய, உணர்வுகள, அதாவது எமோஷன தீர்மானிக்குது. அப்படின்னு நான் சொல்லல. நியூரோ சயன்ஸ் ரிசர்ச் சொல்லுது. அத விட முக்கியமா, நாளைக்கு உங்க மூளை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது. அதனால உங்க மூளைய ஸ்ட்ரெஸ் ஆக்காம, உங்க சக்சஸ்க்காக ட்ரெயின் பண்ணணும்னா, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த 8 விஷயங்கள உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. நம்பர் 1, இன்றைய நாள் முடிந்தது. உங்க நர்வஸ் சிஸ்டம்க்கு ஒரு விஷயம் நல்லபடியா முடிஞ்சுது அப்படிங்கிற அஷ்யூரன்ஸ் தேவை. அதனால இன்றைய நாள் முடிஞ்சுது அப்படின்னு நீங்க சொல்லும்போது தான் உங்க ஓவர் திங்கிங் குறையும். நம்பர் 2, இன்னைக்கு நான் போதுமான அளவுக்கு வேலை செஞ்சுட்டேன். எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா செய்யணும் அப்படின்னு நீங்க நெனச்சா, உங்க மூளையில பயம் தான் அதிகமாகும். ஆனா, இன்னைக்கு நல்லா தான் வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, உங்க மூளைக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும். அதுதான் அமைதியாக்க உதவும். நம்பர் 3, ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நான் யாருன்னு டிஃபைன் பண்ணாது. யாரோ சொன்ன ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ட நெனச்சு, மத்த எல்லா நல்ல விஷயத்தையும் கவனிக்காம விட்றாதீங்க. நம்பர் 4, என்னுடைய மூளை இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம். அதாவது ஒரு நாள் முழுக்க ஓயாம வேலை செஞ்ச உங்க மூளையோட ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பவர் டவுன் ஆக பெர்மிஷன் குடுக்கணும் நீங்க. நம்பர் 5, நாளைய பிரச்சனைய இன்னைக்கு சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஓவர் திங்கிங் பண்ணும்போது, நீங்க ஏதோ புரொடக்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா உண்மையிலேயே அது உங்க எனர்ஜிய மட்டும் தான் ட்ரெயின் பண்ணும். நம்பர் 6, என் உடல் பாதுகாப்பா இருக்கு. உங்க உடம்பு சேஃபா தான் இருக்கு அப்படின்னு நீங்க குடுக்குற சேஃப்டி சிக்னல் தான் உங்களோட டீப் ரெக்கவரிய ஆரம்பிக்கும். நம்பர் 7, அவசரம் இல்லாம நான் வளர எனக்கு நான் பெர்மிஷன் குடுக்குறேன். நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் செய்யறதுனால, அதாவது ரெப்படிஷனால தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற மூளை வளர்ச்சி நடக்கும். நீங்க பேனிக் ஆவறதுனால இல்ல. அண்ட் ஃபைனலி நம்பர் 8, நான் விரும்பும் வாழ்க்கை நான் தெளிவாக எடுக்கும் சின்ன சின்ன முடிவுகள் தான் இருக்குது. மாற்றம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வலுக்கட்டாயமா செய்யறதுனால வர்றதில்ல. நரம்பளவுல, அதாவது நியூரல் லெவல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இன்னைக்கு நைட்டு நீங்க உங்களுக்கு என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது தான், நாளைக்கு காலையில நீங்க எப்படி ஃபீல் பண்ண போறீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்குது. அதனால இந்த 8 விஷயத்தையும் சொல்லிட்டு கண்டிப்பா தூங்க போங்க. I'll see you soon.